கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதியவருட வாழ்த்துதலை மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல தேவன் எங்களை பாதுகாத்தார், உங்களையும் பாதுகாத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 26வது வருடத்தை கூட காண கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மீகா 7:15 வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஆண்டு அதிசயங்களை காணும் ஆண்டு. இந்த ஆண்டு பெயர் என்ன? அதிசயங்களை காணும் ஆண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய அதிசயத்தை காணப்போகிறோம். இந்த 26வது வருடத்துல எப்படி அதிசயத்தை காணப்போகிறோமோ அதோ தெளிவா சொல்லியிருக்கிறார். எகிப்து தேசத்தில் நீங்கள் இருந்தபோது அதிலிருந்து வெளியில வந்தபோது எப்படி அதிசயங்களை கண்டீர்களோ அதே போல இந்த வருஷத்துல நீங்க காண போறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்து தேசத்துல இருந்தபோது வெளியில வரும்போது எப்படி அற்புத அதிசயங்களை கண்டோம்? எந்த விதமான அதிசயங்களை கண்டோம்? சொல்லப்போனா 10 வாதைகள் எகிப்தியர் ஜனங்கள் மத்தியில 10 வாதைகளை மோசின் மூலமா தேவன் அனுப்பியிருந்தார். ஆனா ஒரு வாதை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வரல. அது ஒரு பெரிய அற்புதம். ஒரே தேசத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா இவங்களுக்குள்ள வரல. இவங்க இருக்க பட்டணம் சமாதானமா காணப்படுது. அங்க இருள்னா இங்க வெளிச்சம் பிரகாசிக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் இல்லையா? அங்க ரத்தம் கலந்த தண்ணீர் குடிக்கிறாங்கன்னா இங்க நல்ல சுத்தமான தண்ணீர் குடிக்கிறாங்க. இப்போ அங்க பிள்ளைகள்லாம், முதல் பிறந்த பிள்ளைகள்லாம் சாகுறாங்க. எல்லா வீடுகளிலும் ஒரு அலறல் சத்தம் கேட்கப்படுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த கோசின் நாட்டில ஒரு சத்தம், மன மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படுது. ஒரு அற்புதம், அதிசயம். இதெல்லாம் அதிசயம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அதிசயத்தை தேவன் இந்த வருஷத்துல தேவன் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் செய்ய போகிறார். ஒவ்வொருத்தருடைய ஊழிய பகுதிகளிலும் செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை தேவன் காண பண்ணுவார். அதான் அதிசயம். ஏனென்றால் இந்நாட்கள்ல தேவனை அறிந்து அவரை மறுதலிக்கிறவர்கள் அநேக ஜனங்களாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிந்து போகாதபடி அவர்களும் ஆத்மா ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்காக தேவன் என்ன செய்ய போகிறார்னா, இந்த 26வது வருஷத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும்
உள்ள ஒரு வித்தியாசத்தை காண தேவன் செய்ய போகிறார். அந்த அற்புத செயல்களை பார்த்து கிறிஸ்துவை அறிந்து அவருக்கு தேவையான மகிமை செலுத்தாத ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. அப்பொழுது அவர்கள் பார்த்து அவர்களும் தங்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தேவன் இந்த ஆண்டுகளில் அநேக ஜனங்களை தேவன் சபைகளில் சேர்த்து கொள்ளப் போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதிசயங்களை காணும் ஆண்டு, மறந்து விடக்கூடாது. ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க மகன் குடிக்கு அடிமையா இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களுடைய புருஷன், உங்களுடைய கணவர் போதைக்கு அடிமையா இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருடம் அதிசயத்தை காண போறீங்க. இவனா மாற போறான் பாஸ்டர், எங்க வீட்டுக்காரரா மாற போறார், ஏதோ சமாதானமா இருந்தா போதும், அவர் என்னன்னையும் குடிச்சிட்டு போட்டு வீட்டை சண்டை போடாம இருந்தா போதும், அப்படி என்று நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதிசயங்களை காண போறீங்க. உங்க குடும்பத்துல அதிசயங்களை காண போறீங்க. சபைகளிலும் அதிசயத்தை காண போகிறோம். ஏதோ சமாதானமா ஆராதனை நடத்தினா போதும் என்று நீங்க நினைக்கிறீங்க. அநேக ஊழியர்கள், எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களை, கர்த்தர் பெரிய ஒரு அதிசயத்தை தேவன் இந்த ஆண்டுகள் செய்ய போகிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். வாக்கு மாறாத தேவன் இந்த ஆண்டில் அவர் வல்லமையான காரியத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார். அநேக கிறிஸ்துவ அல்லாதவர்கள், புதிய புதிய ஆத்துமாக்களை தேவன் அநேக சபைகளில் தேவன் சேர்த்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அதிசயத்தை காண போறீங்க. நாம் அதிசயத்தை காண போகிறோம். சமாதானமா ஆராதனை செய்வதற்கு அனுமதித்தால் போதும், ஜனங்கள், மத தீவிரவாதிகள், இன்று நாம் வேதனையோடு இருக்கிறோம். எந்த மத தீவிரவாதிகள், அதற்கு யார் மூல காரணமா இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் யார் மூல காரணமா இருக்காங்களோ அந்தந்த இடத்துல இருந்து தேவன் தொடப்போகிற அதிசயத்தை காண போகிறோம். உங்க பக்கத்து ஏரியாவில் ஒரு வேலை இருக்கலாம், தலைவர் இருக்கலாம், மத தீவிரவாதி தலைவர்கள் இருக்கலாம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம். ஐயோ, நம்மை தொந்தரவுப்படுத்தாமல் சமாதானமாக இருக்க விட்டா போதும் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. தேவன் அதிசயத்தை காண செய்ய போகிறார். எவ்வளவு வேணும், சந்தேகமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் நாம் அதிசயத்தை காண போகிறோம். அதிசயத்தை காண போகிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் அதிசயம் நடக்க போகுது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அதிசயங்கள் நடக்க போகுது. என் குடும்பத்துல என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தா போதுமே, சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி இருக்குது, இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தா போதுமே. ஓ, நிச்சயமா நிச்சயமா நீங்க நினைப்பதற்கு மேலாக ஒரு அதிசயம் நடக்க போகுது. கேன்சர் வியாதியா, டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்களா? பயப்படாதீங்க.
கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அற்புதத்தை காண போறீங்க. இந்த அற்புதத்தை காணுமாண்டு சந்தேகப்படாமல் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, இந்த வருஷம் அற்புதத்தை காண போகிறோம். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவர் வாக்கு கொடுத்தாரானால் அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் பார்க்கும்போது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்திருந்தார். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது, ஆண்டவரை என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபத்தில் இருக்கும்போது, இந்த வார்த்தையும் கூட சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனமா சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் சொன்ன, அது என்னை பலவந்தப்படுத்தினார். சொல்ல வேண்டும் என்று. அதனால் நான் இதையும் நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத் யூதா ராஜா, யோசபாத்துக்கு விரோதமாக, யூதா ஜனங்களுக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் விரோதமாக வந்தார்கள். 3 கூட்டத்தாரும் ஒன்று சேர்ந்து விரோதமாக வந்தார்கள். யூதா கூட்டத்தார் கொஞ்சம் ஜனங்க தான், இவர்கள் சிறுபான்மையினர், இவர்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான், இவர்களை அழித்து விடலாம், நாம் பெரும்பான்மையினரா இருக்கிறோம், நம்ம கிட்ட அதிக ஜனங்கள் இருக்கிறார்கள், நாம் எப்படியாவது இந்த யூதா ஜனங்களை அழித்து விடலாம் என்று அவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். வருகிற அந்த வார்த்தையை யோசபாத் கேட்ட பொழுது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உபவாசத்தை கூறுவித்தார். கூறுவி என்று சொல்லும் போது உடனே ஜனங்கள் எல்லாரையும் வரவைத்து உபவாசத்தை கூறுவித்து அப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். எப்படி ஜெபிக்கிறார்கள் பாருங்க. 20வது அதிகாரம் 2 நாளாகும் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனை, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசபாத் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அப்போது உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் சிறுபான்மையினர், அவர்களோடு நாங்கள் போராட முடியாது. நாங்கள் சிறுபான்மையினர், எங்களுக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் 3 பேரா சேர்ந்து எங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். ஒன்றுமே புரியவில்லையே. 3 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டியாக எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்களே, என்ன செய்வது புரியவில்லையே. ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்தது? அவர்கள் அருகாமையில் கிட்ட வரும்போது அந்த 3 பேருக்குள்ள 2 பேர் ஒரு கூட்டத்தாரை அழிக்க அவர்களுக்குள்ளே ஒரு யுத்தம் வந்தது. நாம் இதை வாசிக்கும் போது 21வது வசனம்,
22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் துதிக்கவும் அவர்களை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 3 பேர் சேர்ந்து வந்தாங்க. இவர்கள் சிறுபான்மையினர், இவர்கள் அழித்து விடலாம் என்று 3 பேர் சேர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்குள்ளே 3 பேர்ல 2 பேருக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாரெல்லாம் 2 பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் 2 பேர் ஒன்று சேர்ந்து சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது விட்டுவிடல. 2 பேரும் மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தை சேர்ந்து சேயீர் மலை தேசத்தை அழிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள 3 பேரும் வந்து 3 பேர்ல 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை விரட்டி அடிச்சிட்டாங்க. முற்றிலும் அழிச்சு போட்டாங்க. 0 ஒன்றுமே இல்லை, 0 ஆக்கி போட்டாங்க. அது மாத்திரமல்ல, தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். அவங்களை அழித்த பிறகு அம்மோனியரும் மோவாபியரும் அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை. அவங்களுக்குள்ள வந்து அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லாம 0 விட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமா இந்த வருஷத்தில் நடக்க போகுது. சிறுபான்மையினர் என்று நினைத்து அவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாமல் மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்பட வேண்டாம். சீக்கிரமாக இந்த 3 கூட்டத்தாரும் ஒன்று சேர்ந்து எப்படி யூதா ஜனங்களுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த போது, யூதா ஜனங்கள் தேவனை நோக்கி பாடல் பாடி துதி செய்த போது, ஆண்டவரே நாங்கள் சிறுபான்மையினர், இவ்வளவு பெரிய ஜனங்கள் கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லப்பா, இந்த ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது, பாட்டு பாடி துதி செய்ய தொடங்கின போது, அந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்துல அழிக்க தொடங்கினாங்க. அது மாத்திரமல்ல, அம்மோனியரும் மோவாபியரும் அவங்களுக்குள்ள யுத்தம். 2 பேரும் மோதி 3 கூட்டத்தாரும் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. பயப்படாதீங்க, ஒருபோதும் அவங்க ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பெரிய கூட்டமா இருக்கிறாங்க என்று நாம் நினைக்கலாம், பெரிய திரள் கூட்டமா இருக்கிறாங்க நினைக்கலாம். இந்த புதிய வருஷத்துல தீர்க்க தரிசன வார்த்தையா நான் சொல்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சபைகள்ல இந்த வருஷத்துல பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது. தேவனுடைய சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். தேவனுடைய சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பத்திலும் தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். அதிசயங்களை காண போகிறோம். நாம் அதிசயங்களை காண போகிறோம். இந்த ஆண்டு அதிசயங்களை காணும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண போகிறோம். இன்று என்ன அதிசயத்தை காண போகிறோம்? ஒரு பெரிய அதிசயத்தை நாம் காண போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் இந்த வார்த்தைக்கு சந்தேகத்திற்கு இடம் கூடாதுங்க. நிச்சயமா விசுவாசிக்கிறவர்கள் அதிசயத்தை காண போறீங்க. யார் விசுவாசிக்கிறீர்களோ
அவர்கள் அவர்கள் குடும்பத்தில் அவர்களுடைய ஊழிய பகுதியில் தேவன் அதிசயத்தை காண செய்ய போகிறார். நாங்களும் அதிசயத்தை காண போகிறோம். ஷாபா ரபா ரதி ரபா ஓ தீராபா ரபா ரபா ரா ஓ ஷக ரபா ரதி ரபா ரபா ரா. எஸ் ராஜா, தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். அதிசயங்களை காணும் ஆண்டு அப்பா ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண போறீங்க என்று நீர் வாக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய வார்த்தையின்படியே இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஊழிய பகுதிகளிலும் அப்பா, ஒவ்வொரு விசுவாசிகள் ஊழிய பகுதிகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய ஊழிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொருத்தருடைய ஊழிய பகுதிகளிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக சோத்திரம். அதிசயங்களை காண செய்ய போறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரமப்பா. என்னுடைய யூடியூப் சேனல் கூட அநேக பெரிய பெரிய அற்புதங்களை காண செய்ய போறதுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகபோ சிபிஎல் ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீ காண செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதனை ஊழிய ஃபீல்டுல கூட நீர் அதிசயங்களை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதிசயங்களை காண செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலம் அநேகரோடு ஆண்டு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. சோத்திரம். சிறுபான்மையினர் என்று ஆண்டவரே சோத்திரம் அப்பா. உபத்திரப்படுத்துகிற ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் நீ பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அப்பா. அவர்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக நீர் ஆயத்தப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனங்கள் மத்தியில ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண ஆண்டவரை நீர் உதவி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புத செயல்களை பார்த்து அல்லேலூயா பெருமாமையினர் அப்பா சோத்திர இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடத்தக்கதாக நீ செய்ய போற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. நாமம் மகிமைப்படட்டும், கிருபையாக செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.